ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித்திக்கு. இன்றைக்கி நீங்கள் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பீட்ரூட் பொரியல் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ செய்யும்போது நீங்கள் பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இப்போ பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த பீட்ரூட் பொரியல் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். ஒவ்வொருத்தர் செய்யும்போது ஒவ்வொரு கைப்பக்குவம் வரும். இது என்னோட கைப்பக்குவத்தில் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக சூடு பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ரொம்ப சுடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் இருக்குல்ல, பாப்பா எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால் இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரில் செஞ்சு கொடுப்போம், அப்போயாவது அது சாப்பிடுதான்னு பார்ப்போன்ட்டு தான். இங்கே பாருங்கள், இதுக்கு கடுகு உளுந்த பருப்பு முதல்ல போடுறோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு, ஓகேங்களா? வெளிச்சமே பத்தாது, ஜன்னலை திறந்துக்கும். கடுகு உளுந்து கொஞ்சம் போடுங்க. அப்புறம் சீரகம், மெயினாக தேவை சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோடனே இந்த பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடுங்க. உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. உளுந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன். உளுந்து, கடலைப்பருப்பு, அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருதுங்க. வா, வெரி நைஸ். பச்சை மிளகா போட்டு கடைசியாக காஞ்ச மிளகா போடுங்க. ஏன்னா காஞ்ச மிளகா அப்பவே போட்டிங்கன்னா கருகி போயிடும். அதனால் நம்ம ஃபைனல் டச் வரும்போது போட்டுக்கோங்க. பீட்ரூட் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. இங்கே பாருங்க, இது நல்லா வருதா? வா, எவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் நானும் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் வாசனையே இதாக இருக்குது. இந்த வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா குறுக்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பீட்ரூட்டில் உப்பு போடலை, அதனால் என்ன பண்ணிட்டேன், இதில் உப்பு போட்டுக்கிறேன். பீட்ரூட்டில் பொதுவாகவே உப்பு சத்து இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு கம்மியாகவே உப்பு போடுங்க. உப்பு கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். பீட்ரூட்டில் நிறைய டைம் நான் அதிகமாக உப்பு போட்டு நல்லா இல்லாமல் போயிடும். இது பார்த்தீங்கன்னா சல சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. ஒரு அரைப்பதம் வந்தோடனே இது பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாயை போட்டுருங்க. என் பாப்பாவுக்கு பயந்துட்டு தாங்க நான் கொஞ்சமாக காரம் சேர்க்குறேன். நீங்களாம் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையாவே போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு முக்கியமாக தேவை பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். இது ரெண்டும் தேவை. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வா, நல்ல ஸ்மெல். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கறிகிறோம். இந்த பார்த்தீங்களா, நல்லா சலன்னு வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமாங்க? வாயில் நமக்கு அப்படியே கடிப்படும் போது நல்லா இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். நம்மளும் கொஞ்சம் ஆசமாக செஞ்சு கொடுத்தா தானே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க. எதையோ ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு எப்படி சாப்பிடுங்க சொல்லுங்கள்? இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால என் பாப்பா எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம முன்னாடியே அவிச்சு வச்சுருக்கனால இதை அப்படி போட்டு நல்லா சுருள கிண்டிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சுருள கிண்டிட்டு ஃபைனலாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோம், அதனால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் கூட்டு சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் தான், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கிறேன். அதனால் வெண்டைக்காய் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? அவ்வளோதான்.
நல்லா மணக்க மணக்க தேங்காய் எண்ணெய்னா சொல்லவா வேணும். எல்லாம் ஒரே எண்ணெயில் செஞ்சாலே நமக்கே போர் அடிக்கும்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யணும்னா தேங்காய் எண்ணெய். இதில் எப்படி உங்களுக்கு சீரகம், பெருங்காயம், அப்புறம் வந்து தேங்காய், இந்த ஃப்ளேவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். இதான் இதுக்குரிய காரம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 பச்சை மிளகா இல்லை 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா அதுக்குள்ளே காரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு. உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க, தேவைப்பட்ட அப்புறமா போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்த பீட்ரூட் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட வாங்க. உங்கள் வீட்டில் எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சா? என் வீட்டில் இப்போ தான் முடியுது. இனிமேல் தான் பாப்பா ஸ்கூலுக்கு வந்தோன்னா அவ்வளோ சாப்பாடு ஊற்றணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் எண்ணெயில் செய்த சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. பாருங்கள், அப்படியே சலன்னு இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஈரப்பதமுமே இல்லை. ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் தான். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? தேங்காய் எண்ணெயில் செய்த பீட்ரூட் பொரியல்.